பல்கிங் பண்ணும்போது இந்த தவறுகளை பண்ணாதீங்க. டே 54 பல்கிங் சீரிஸ். இன்னைக்கு மன வலிமையை சோதிக்கும் நாள், கால் பிரிச்சி நாள் இல்லையா? அதனால சர்க்கரையில்லா வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் கார்டியோ முடிச்சுட்டு இதான் இன்னைக்கு எடுத்த உணவுகள். பல்கிங் பண்ணும்போது புரதம், காப்ஸ், கொழுப்புகள் எந்த அளவு முக்கியமோ அதே அளவு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணூட்டு சத்துக்களும் முக்கியம். எனர்ஜி, தசை வளர்ச்சி மற்றும் ரெக்கவரிக்கு பெரிதும் உதவும். அதனால சரிசமமான உணவு முறையை பின்பற்றுவது சிறந்தது. இந்த சிறிய மாற்றம் பெரிய ரிசல்ட்ஸ் தரும். அதனால சிக்கன் ரைஸ் சரிசமமா எடுத்துட்டு வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது, ஏன் கேலரிஸ் அதிகப்படுத்தல, கம்மி கேலரி சாப்பிட்றீங்க கேட்டாங்க. பல்கிங் பொறுத்தவரை உடற்பயிற்சியில முன்னேற்றம் காண்பது ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட கவனம் செலுத்தி தசை வளர்ச்சி அதிகப்படுத்துவது தான். அதனால எப்போ உடற்பயிற்சியில முன்னேற்றம் காண முடியலையோ அப்ப கேலரிஸ் அதிகப்படுத்துவது சிறந்தது. அதிக கொழுப்பு சேராமல் இருக்கும். அதனால உடல் எடை அதிகப்படுத்துதல மட்டும் இல்லாம உடற்பயிற்சியில முன்னேற்றம் காண்பதில் முதல் கவனம் செலுத்துவது சிறந்தது. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, போதிய அளவிலான தூக்கம் மற்றும் ஸ்ட்ரெச்சிங் பண்றதால தசையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசை வளர்ச்சிக்கு முக்கியமானது ரெக்கவரியை மேம்படுத்தும். கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு உண்மையிலே ரெக்கவரி கஷ்பந்தா போட்டுட்டு 10K ஸ்டெப்ஸ் கோல முடிச்சாச்சுங்க. எந்த மாற்றமும் எண்ணங்களிலிருந்து தான் துவங்குகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.